ஹலோ மக்களே, வெல்கம் டு வைரல் vlog. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டில் சும்மாவே இருக்கிறது போர் அடிக்குது. அதனால் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நம்ம சமைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சமையலில் இறங்கிட்டோம். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பரோட்டா. ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டா பண்ண போகிறோம். வெறும் பரோட்டா மட்டும் கிடையாது, பரோட்டா அதுக்கப்புறம் நம்ம கிழி பரோட்டா செய்யலாம். சரி, நம்ம பரோட்டா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா பரோட்டா செஞ்சு வச்சு தான் நம்ம வந்து அடுத்து கிரேவி பண்ணி பரோட்டாவில் வைக்க முடியும். பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணணும். பரோட்டா மாவு போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி பதமாக கரெக்டாக ரெடி பண்ணணும். சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து என்ன பண்ண போகிறேன்னா, காய்ச்சின பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இதில் ஊற்றினா அது கொஞ்சம் சாஃப்டாக வரும்னு சொன்னாங்க. A few moments later. வந்து மாவு ஊறட்டும். ஃபஸ்ட்டு மாவு ஊறினதுக்கப்புறம் நம்ம பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்காச்சு. அப்போ வந்து நம்ம சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம். வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் வந்து தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். கழுவி வச்ச சிக்கனை வந்து ஃபுல்லாத்தையும் போட்டுடலாம். கழுவி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா மசாலாவும் போட்டுடலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பரோட்டா மாவு ஊற வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம பரோட்டாக்காக இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பரோட்டா வந்து சாஃப்டாக வரும்.
பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பரோட்டா சுட வேண்டியதுதான். பரோட்டா சுட்டு அப்புறம் நம்ம வந்து கிழி பரோட்டாக்கு ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒன்று பரோட்டா போட்டு எடுத்துகிட்டு ஒரு பரோட்டா நாங்கள் நினச்ச மாதிரி நல்லா தான் வந்துருக்கு. பார்த்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு கிழி பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். கிழி பரோட்டா நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் நல்லா இருக்குது, செம்மையாக டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.